ஹலோ டியர்ஸ்! நீ பார்க்க போறது ஒரு மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். எங்க அம்மா வீட்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லா குழம்பை காட்டிலும் இந்த மட்டன் வெள்ளை குருமா வந்து ரொம்ப பிடிக்கும். அ அது இருந்துச்சுன்னா 5 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி அளவுக்கு சாப்பிடுவாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் அதே மாரி இத ட்ரை பண்ணணுமா? கண்டிப்பா இத வந்து பாருங்க இந்த வீடியோவ. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துரலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு கறி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எலும்பு கறி தான் நல்லாயிருக்கும். நீங்க நார்மல் கறி போடாதீங்க. டேஸ்ட் வந்து அவ்வளவா குடுக்காது. நீங்க எலும்பு கறி போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா குடுக்கும். அடுத்து வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 பிரியாணி இல, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஆ கொஞ்சமா இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு ஒரு சின்ன பல் பூண்டு, 1 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு. இது வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இல தவிர 3 பச்சை மிளகா இல்லன்னா 5 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி கொஞ்சமா. இப்போ குக்கர்ல வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்ப அந்த பச்சை மிளகாவே ஆட் பண்ணிட்டு, பச்சை மிளகா டேஸ்ட் குடுக்கும். நம்ம வேற காரத்துக்கு எதுவுமே போட போறதில்ல. அதனால நெறைய ஆட் பண்ணிக்கங்க. இப்ப அரைச்சு பேஸ்ட்ட ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம், இப்போ வந்து கறிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறிய ஆட் பண்ணிட்டு, அப்போ ஒரு ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணிட்டு, தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ குக்கர வந்து மூடி போட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்ல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லன்னா 10 நிமிஷம். பிஞ்சு கறியா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷமே போதும். இப்ப இறக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்க. கம கம அப்படியே ஒரு பிரியாணி ஸ்மெல்லுல செம்ம டேஸ்ட்டா ஒரு சூப்பர் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இட்லி ஊத்தி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நீங்க 5 இட்லி சாப்பிட்டா 10 இட்லி கண்டிப்பா சாப்பிட்டே ஆவீங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.